இன்றைக்கி மட்டன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். நான் அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, குக்கரை மூடிட்டு 4 விசில் விட்டுட்டு கறியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ரோஜா இதழ், கசகசா, ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சிட்டு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வரும்போது 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. எல்லாம் வதங்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து மல்லித்தழை தூவிட்டு கலந்து விட்டு பார்த்தா நமக்கு சூடான சுவையான மட்டன் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.